வணக்கம் தீபிகா. தருமபுரி மாவட்டம் அரசநத்தம் கலசப்பாடி கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் உருவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதனால கிராம மக்கள், விவசாயிகள், பள்ளி குழந்தைகளின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள சித்தேரி, கலசப்பாடி, அரசநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வந்ததுனால இன்று கலசப்பாடி, அரசநத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் உருவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஆற்றை கடக்க முடியாமல் கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து நீண்ட காலமாக தங்களின் வாழ்வாதாரம் கருதி சிரமம் இல்லாமல் ஆற்றை கடக்கும் வகையில உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும். இந்த நிலையில அவ்வப்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் உருவாகி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால கிராம மக்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், விவசாயிகள் என அனைவருமே பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அரசநத்தம், கலசப்பாடி பகுதியில் இயங்கி வரக்கூடிய பள்ளிக்கு தாழ்வான பகுதியிலிருந்து மலைப்பகுதி வழியாக வரக்கூடிய ஆசிரியர்களும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து மழைக்காலங்களில் இது போன்ற நிலை ஏற்பட்டு வருவதால் எப்போது மக்கள் அச்சத்துடன் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இது போன்ற நிலை ஏற்படாமல் இருக்க உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை துரிதமாக செயல்படுத்தி பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தீபிகா.